உதடை கடித்து காயப்படுத்திருக்கான், பிளக்க வச்சிருக்கான். உதடை கடித்து வன்மம், வக்கிரம். கண்ணை கண்ணாடி உடைச்சு அதுக்குள்ள விரலால் குத்தி குத்தி கண்களை காயப்படுத்தி இதாக்கியிருக்காங்க. ஒரு பெண் இதுபோல வன்புணர்வு நேரங்களில் தன்னை பாதுகாக்க 2 கால்களையும் ஒட்டி இறுக்கிக் கொள்வாள். அவன் 2 காலையும் உடைச்சு வெளியே 2 காலையும் உடைச்சு திருப்பிட்டான். இதை எப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்று எப்படி சொல்ல முடியும்? இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்புணர்வு படுகொலை. வயிற்றில் ஏறி மிதிச்சிருக்கான், கழுத்தெலும்ப உடைச்சிருக்கான், கத்த விடாம திருப்பி போட்டு முதுகுல மிதிச்சிருக்கான், முதுகெலும்பு உடைஞ்சிருக்கு, உயிர் உறுப்பை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவ தம்பி சொல்றான். அதுபோக 150 மில்லிகிராம் செமன் அதுக்குள்ள இருந்தது, ஸ்பாம் இருந்ததுன்றான். ஒரு மனிதன் இந்த செயலை செய்திருக்க முடியாது. அதனால் அது கூட்டு வன்புணர்வு உறுதியாகுது. ஒரு பெண்மகள் ஆளுகிற நாட்டில் ஒரு பெண்மகளுக்கு அது மருத்துவம் படித்து பின்பு பார்த்தா 6 வருஷம் படித்து பயிற்சி மருத்துவராக அவர் பண்ணும்போது இங்கே கேட்டது இவங்கெல்லாம் கேட்டாங்க. தங்கச்சி எல்லாம் நேரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திக்கும் போது ஓய்வெடுத்து இருக்கிறதுக்கு ஒரு அறை பாதுகாப்பு இருந்திருந்தா அந்த சிக்கல் இல்லையே. இங்கே வந்திருக்கான என் தம்பி ஜாகிர் இந்த மாதிரி மருத்துவ மக்களுக்காக போராடியதாலேயே அவன் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். காலையில் அனுப்புறான். இந்த மாதிரியான பயிற்சி மருத்துவர்கள் நிலையை படமா பார்த்தா கண்ணீர். இந்த படிப்புக்காடா என் பிள்ளைய படிக்க முடியலன்னு உயிரை விடுதுன்னு நினைக்குது. அப்படியே சின்ன சின்ன சந்தில் நடந்து போகிற படிக்கட்டில் ஒருத்தன் படுத்திருக்கான், ஒரு பெண் மருத்துவர். அப்படி போகிற இடத்துல ஒருத்தர் இந்த துணிகளை எல்லாம் தூக்கி மூட்டையாக போட்டுக்கிறது ஒருத்தர் படுத்து கிடக்கிறான். இவ்வளவுதான். கழிவறை கிடையாது, ஓய்வறை கிடையாது. எது நிர்பயாவுக்கு நடக்கும் போதே நீதியை நிலைநாட்டியிருந்தால் இந்த குற்றச் செயல்கள் நின்றிருக்கும். 8 வயது சிறுமி ஆசிபா ஆடு மேய்த்து கொண்டு அழைத்து கொண்டு போய் 8 நாட்கள் வைத்து 22 பேர் வன்புணர்வு. இவளுக்கு நிகழ்ந்தது போலவே கால்களை உடைத்து கழுத்தெலும்பை நொறுக்கி இறந்த பிறகும் புணர்ந்து 22 பேர். அன்னைக்கு இந்த ஆசிபாவுக்காக இந்த நாடு வெகுண்டு எழுந்திருந்தால், அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பரித்திருந்தால், அரசியலை தாண்டி வாக்கரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நகர்ந்திருந்தால் இந்த செயல்கள் நின்றிருக்கும். இதுவரை நீண்டிருக்காது. இங்கே பேசிய என் தங்கை எல்லாம் சொன்னார்கள். நஸ்ரியா கூட என்னை நீ ஒன்றும் தெய்வம் இதெல்லாம் போட்ட வேணாம், குல தெய்வம் கும்பிடுற சாமியெல்லாம் ஆக்க வேணாம். உன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனுஷியாக நினை, அது போதும். கில்லுனா எனக்கு வலிக்கும், அடிச்சா எனக்கு வலிக்கும். அதுதான் இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை நாம முதல்ல பார்க்கணும். இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலை கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி வருது? நிறைந்த போதையில் தான் இது நடக்குது. இந்த நாட்டில் நடக்கிற 100 விழுக்காடு குற்றம் என்றால் அது 99 விழுக்காடு போதையில் தான் நடக்குது. அது சாராயமோ அது போதைப் பொருள் ஏதோ ஒன்று, கஞ்சாவோ அவினோ எதுலேயும் நடக்குது. யார் பொறுப்பு இருக்கிறது? அது குற்றச்செயலை செய்தவனா இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவனா? யார் செய்வது? ஆட்சியாளர் உமர் ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டுறாங்கிறான். அவனே பசிக்காக திருடி இருந்தால் ஆட்சியாளன் கையை வெட்டுறாங்கிறான். இப்ப இது என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நீங்களே சாராயால வச்சு காய்ச்சி விற்கிறீங்க, நீங்களே கஞ்சா அவின் கொக்கை இந்த ஊசி மாத்திரை எல்லாம் விற்கிறீங்க. எங்க தங்கச்சி யாரா பேசுனாங்க பாருங்க, மருத்துவத்தில் 10ஆப்பு படிச்சு வெளியில ஒரு அந்த சின்ன 12 கற்பமா இருக்கான். வெளியில் சொல்ல முடியாத எண்ணற்ற குற்றங்கள் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த தங்கை மரணம் வெளியே வந்துட்டது. நிறைய தங்கைகள் இப்படி நாள்தோறும் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இந்த குற்றத்தை விட அந்த குற்றத்தை மறைக்க நினைக்கிற எண்ணம் மிக கொடிதா இருக்கு. கல்லூரியின் முதல்வர் இது தற்கொலைன்றார். ஏன் சொல்றாரு? அத மருத்துவர்கள் நீங்க என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் அண்ணன். அதாவது அந்த ஆசிஃபா கொலை செய்யப்பட்டார். அவர் தந்தை ஊடகங்கள் கேட்கிற போது அவர் அந்த ஊடகத்திற்கு முன்பு பதிவு செய்த வார்த்தை இன்று எனக்கு நினைவில் இருக்கு பாருங்க.
நான் எல்லா இடங்களிலும் என் மகளை தேடிட்டேன். இந்த காடு, இந்த மலை முகடு, இந்த நிலம், எல்லா இடத்திலையும் தேடிட்டேன். இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடலை. ஏனென்றால் அது புனிதமான இடம். அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை நிகழ்த்தியிருப்பார்கள், செய்திருப்பார்கள் என்று நான் துணியும் நம்பல, நினைக்கல. அதனால இங்க தேடலைங்கிறான். கோயில்களை வச்சுதான் ஆசிபாவை வன்புணர்வு செய்து கொலை செஞ்சாங்க. அதை போலவே மருத்துவமனையும் அதன் வளாகமும் ஒரு கோயில் தான். புதிய உயிரை பிரசவிப்பது, போகிற உயிரை தடுத்து காக்கிற பணியை செய்கிற மருத்துவமனை ஒவ்வொன்றும் கோயில் தான். நம்ம ஆளுங்க எழுதி வைக்கலாம், மருந்தளிப்பது மருத்துவர், குணமளிப்பது இறைவன், அவனை வேண்டிக்கிறங்கன்னு. எல்லா மருத்துவமனைக்கும் நுழையும் போது ஒரு கோயில் இருக்கும். ஆனால் தெய்வத்தை விடவும் அதிகமாக மக்கள் நம்புவது மருத்துவ பெருமக்களைத்தான். தலைவலி என்றாலோ, வயிற்று வலி என்றாலோ, காய்ச்சல் என்றாலோ, எந்த நோயானாலும் கோயில்ல போய் படுத்து அப்படியே என்ன குணப்படுத்து அப்படின்னு படுத்துட்டு வர்றதில்லை. அங்க போய் படுத்தால் தெரியும். வீட்டுக்கு போகும்போது பாடையில தான் போவோம்னு தெரியும். அதனாலதான் மருத்துவரை தேடி ஓடுகிறீர்கள். அந்த நேரம் தெய்வம் போல தெரிகிற மருத்துவர்கள். நோய் குணமாய் விட்டால், எங்க ஊர்ல சொல்லுவான், வயிறு நிறைந்து விட்டால் சோத்துப்பானைய மூடுறவன் ஒருத்தன் இல்லை. நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட ஒரு நாக்கு கிடையாது இந்த நாட்டில். எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்றேன். நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான், நோய் தீர்ந்த பிறகு அவன் தேவையற்றனாக தெரிகிறான். கொரோனா நேரத்திலே எல்லோரும் கைவிட்டு விட்ட பிறகு உன்னை பெற்றவர்களே, உன் உடன் பிறந்தார்களே நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை குணப்படுத்துவதற்கு போராடி வரும் மக்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி போராடிய ஒருவன் மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் தம்பி விவேகானந்தன். அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும்போது இறந்து விட்டார். இதை உங்களுக்காக பேசவில்லை, அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன். அறிக்கை விட்டேன், நீங்க மதிக்கல. இதுக்கு தனியா போராட்டம் செய்யணும், எனக்கு நேரம் இல்லை. இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். குறிப்பாக என்னுடைய அண்ணன் பெருமதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையா வைக்கிறேன், அன்பா வைக்கிறேன். ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா. விவேகானந்தன் இறந்து போய்விட்டார். கொரோனா வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, திவ்யா. அவள் கை குழந்தைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள். விவேகானந்தன் இல்லை. அதனால மீள முடியாத பொருளாதார சுமை, வறுமை, ஏழ்மை, நெருக்கடி. அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி, அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குங்கள் என்று சொன்ன பிறகும் இன்னும் வழங்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயுற்றிருந்த நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு ₹1 நிவாரணம் எல்லாம் அவன் தட்டுக்கட்டு நிற்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் இது எங்கே வேண்டி பேசுறது, எங்கே வேண்டி தொடங்கிறது? இது கொடுமை. இது அன்பு கூர்ந்து இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவ்யா அவர்களுக்கு நீங்கள் ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாண்புமிக்க சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படி ஒரு வன்புணர்வு படுகொலைகள் நம்ம எல்லாம் தலைகுனியை செய்கிறது. நம்ம வெகுண்டு எழுகிறோம், போராடுகிறோம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று நம்முடைய பாட்டன் பாரதி பாடியது போல என்று முடியும் இந்த கொடுந்துயரம்? எல்லாருக்கும் தெரியுது, கடும் சட்டம் தான் தண்டனை தான் என்று. அதான் நம்ம 2016 ஆட்சியின் வரைவை நீங்க சில பேர் படிச்சிருப்பீங்க, படிக்காதவர்கள் படிக்கலாம். நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையா இருக்கக்கூடாது. மரணம் தண்டனை அல்ல, அது ஒரு முடிவு. சிறை என்பது கூட, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பது தான். அதுக்கு பேர் தான் தண்டனை.
தண்டனை என்பது செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் தண்டனை அல்ல, அது முடிவு. அது யாருக்கு தண்டனை? குற்றம் செய்தவனுக்கு அல்ல. ஆனால் யாருக்கு தண்டனை? அவன் உடன் பிறந்தவர்கள், அவனை பெற்றவர்கள், அவன் துணைவி, அவன் பிள்ளைகள், அவனை சுற்றத்தார், அவ்வளவு இருக்கும் தண்டனை ஆகிவிடுகிறது. என் அன்பு சொந்தங்களே, எல்லாருமே உடன் பிறந்தார்களே, ஆட்டோ சங்கர் அவர்கள் இந்த சமூகத்தின் வழியிலே ஒரு பார்வையில் ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி. நிறைவேற்றப்பட்டது மரண தண்டனை. அந்த உயிரற்ற உடலையும் கட்டிப்பிடித்து அழுக ஒரு மகள் இருந்தால், அவன் மனைவி, பிள்ளைகள் இருந்தார்கள், கதறில் இருந்தார்கள். அப்போது அந்த கண்ணீரும் வலிதோய்ந்ததுதான், வேதனை மிகுந்ததான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரியணும். இதனால்தான் மரணம், யார் மரணம் வலிக்கும், உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒன்றுதான். நான் தம்பி படத்தில் காட்டியிருப்பேன், மாதவன் பேசுவது போல உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான். இந்த உரையாடல் தான் என் தலைவனுக்கு மிகவும் பிடித்த உரையாடல். அந்த படத்திலே வந்த உரையாடல், அதை பெருமையாக சொல்வார்கள் தம்பிகள். கரும்புலி மறவர்களை களத்திற்கு அனுப்புகிற போது, அல்லது போர் வீரர்களை களத்திற்கு அனுப்புகிற போது, காட்டுங்கள் உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சிங்களவர்களுக்கு காட்டுங்கள் என்று இந்த உரையாடலை சொல்லி உங்கள் அண்ணன் அனுப்புவார் என்று என்னிடத்திலே சொல்வார்கள். அப்படி உயிர் வலி நல்லவன் கெட்டவன் இங்கே யார் மரணமும் பாதிக்கும். அதனால் மரணம் எங்களுக்கு எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்க ஏற்புடையது அல்ல. ஆனால் பாலியல் வன்புணர்வு, 6 வயது குழந்தையை கொன்றது, எத்தனை நாள் இந்த செய்தியை படிக்கிறோம். 3 வயது பிஞ்சை நசுக்கி போட்ட கொடுந்துயரத்தை, கொடுஞ்செயலை படிக்கிறோம். 6 வயது அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது. படுகொலை, நகைக்காக, பணத்திற்காக வன்புணர்வு, படிக்கவே பயமாக இருக்கிற செய்திகள் தினந்தோறும் நடக்குது. அதில் குறிப்பாக தமிழனுக்கு தன் மொழியின் மீதும் இனத்தின் மீது இல்லாத பெருமை, ஊட்டப்படாத, புகற்றப்படாத பெருமை, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று, இல்லாத பெருமை, சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. புரட்சி பாவலன் வருந்தி பாடுகிறான், கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான். அந்த தாய் உன் தாய், என் தாய், தமிழ் தாய் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இடை வந்த சாதி மீதும் மதத்தின் மீதும் பற்று. முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். இதான் வரையறை. நமக்கு மட்டும் உலகம் முழுமைக்கும். சாதி மத பற்று மேலோங்கி நின்றதால் பட்டு போனது தமிழ் பேரினம்.